Hello friends, welcome to my channel. 19 July 2019 கான முக்கியமான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இதுதான். இது GS2ல இந்த ஆர்டிகல் வருது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த இருக்கக்கூடிய ரிலேஷன் பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முந்தானத்து நியூஸ் எடிட்டோரியல்ல நம்ம பார்த்திருப்போம். குல்பூஷன் ஜாதவ்னா யாரு, அவர் எதுக்காக பாகிஸ்தான் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க, இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன நெகோசியேஷன் பண்ணுச்சு, இந்தியன் கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு என்னென்னலாம் டிமாண்ட்ஸ் வச்சாங்க, அடுத்து அவங்களுடைய மேல்முறைகளை எந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம A to Z எல்லாமே பார்த்தோம். முந்தானத்து என்ன ஆச்சுன்னா, முந்தானத்து நியூஸ் பேப்பர்ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு வேர்டிக்ட் கொடுத்துட்டாங்க, ஐசிஜே கொடுத்துட்டாங்க. அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருக்க மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு பெட்டரான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கவர்மெண்ட் குறை சொல்லிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் இந்தியாவுக்கு ஃபேவர் இல்லையா. ஸோ பாகிஸ்தான் வியன்னா கன்வென்ஷன் பிரீச் பண்ணியிருக்கு. நியாயமா அவங்களுக்கு தேவையான கவுன்சிலர் அக்சஸ் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஆனா பாகிஸ்தான் கொடுக்காம சாக்கு சொல்லியிருக்காங்க. எஸ்பியானேஜ் கீழையும் டெரரிஸ்ட் கீழையும் இந்த குல்பூஷன் ஜாதவ் நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த கவுன்சிலர் அக்சஸ் அப்ளை ஆகாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொன்னது தப்பு. அவங்க கவுன்சிலர் அக்சஸ் கொடுத்துருக்கணும். அவர் டெரரிஸ்டா இருந்தாலும் சரி, எஸ்பியானேஜ் கீழே அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபாரின் நேஷனல்ஸ் நீங்க அரெஸ்ட் பண்றீங்களா, உடனடியாக அந்த ஃபாரின் நேஷனலுக்கு நீங்க தகவல் கொடுத்துடணும். அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னா, உங்க நாட்டுக்கு அவர் ஆபத்து விளைவிக்கிறதுக்கு தான் உங்க நாட்டுக்கு வந்திருக்காருன்னா அதை நீங்க தான் ப்ரூவ் பண்ணணுமே தவிர்த்து கவுன்சிலர் அக்சஸ் தராம இருக்கக்கூடாது அப்படின்னு அதனுடைய உள்ளர்த்தம் அதுல இருக்கு. இதுல ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய கன்விக்ஷன்ஸ் அண்ட் டெத் சென்டென்ஸ் மிலிட்டரி கோர்ட் கொடுத்துச்சு இல்லைங்களா. ஸோ அதை ரிவ்யூ பண்ணுங்க, ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு ஐசிஜே சொல்லிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு நியூஸ் தான், இந்த ரெண்டு வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. பட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் சந்தோஷமா இருக்கு. ரீசன் இந்த மிலிட்டரி கோர்ட் கொடுத்த வேர்டிக்ட இந்த ஐசிஜே வேர்டிக்ட் இல்லைன்னு சொல்லி தப்பு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணல. ரெண்டாவது குல்பூஷன் ஜாதவ் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐசிஜே சொல்லல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லல, இது பாகிஸ்தான் மிலிட்டரி கோர்ட் கொடுத்த தண்டனை தப்புன்னு சொல்லி சொல்லல, அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லல. இது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சந்தோஷமா போச்சு. பரவாயில்ல, அப்ப இதுல இருக்கக்கூடிய உள் மீனிங் என்ன, எங்களுடைய மிலிட்டரி கோர்ட் நியாயமா செயல்பட்டிருக்குன்னு அர்த்தம். நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. இனி பாகிஸ்தான் என்ன முடிவு எடுக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ கன்ஃபார்மா அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா பட் இந்த ஆர்டிகல் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரெண்டு இஷ்யூ சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மாதிரி இந்தியாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்திருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் மெக்சிகோவுக்கும் நடந்திருக்கு. இந்த ரெண்டு விஷயத்திலயுமே என்ன நடந்துருச்சுன்னா, யூஎஸ் தான் வயலேட் பண்ணியிருக்கு. உங்களுடைய முடிவை நீங்க மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்க, அடுத்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அமெரிக்கா என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்ல நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஐசிஜேவோட ரூலை மீறிட்டாங்க. இப்ப இந்த ஆர்டிகல்ல ஃபைனலா என்ன சொல்ல வராங்கன்னா, பாகிஸ்தானும் சேமா இதே மாதிரி யூஎஸ்ஏ மாதிரி பிஹேவ் பண்ணிடக்கூடாது. அமெரிக்கா பண்ணுச்சுன்னா அது வேற, நீங்க பண்றது வேற. நாம ரெண்டு பேருமே பக்கத்து கண்ட்ரி, கிட்டத்தட்ட 2 வருஷம் நமக்குள்ள அதிகமான பேச்சுவார்த்தை எல்லாமே இருக்கு. சும்மா இந்த கரத்பூர் காரிடர் இருக்குன்னா அதை சும்மா அந்த ஏரியா சம்பந்தமா மட்டும்தான் பேசுறோமே தவிர்த்து நேஷனல் லெவல்ல நம்ம எதுவுமே பேசல. இப்போ ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இவரை ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை பெட்டரா யூஸ் பண்ணிக்கணுமே தவிர்த்து இதை பிரச்சனை பண்ணிடக்கூடாது. நீங்க அமெரிக்காவோட ஸ்டாண்டை நீங்க எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆர்டிகல், த த்ரெட் ஆஃப் எபோலோ. இந்த ஆர்டிகல் பண்ணியிருக்காங்க. இது GS2ல ஹெல்த் கீழே இந்த ஆர்டிகல் வருது. ஃபர்ஸ்ட் ஒன், எதுக்காக இந்த நியூஸ் வந்திருக்கு, காங்கோல அகைன் எபோலா அவுட் பிரேக் ஆயிடுச்சு. இதனால WHO என்ன பண்ணிட்டாங்கன்னா, பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி, குளோபல் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு இது ஒரு இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனாலதான் குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சின்னு சொல்றாங்க. குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சிங்கும் போது என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய வைரஸ் மற்ற கண்ட்ரிஸுக்கு பரவாம தடுக்கணும், அதுதான் முக்கியம். இதுக்காக இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் தேவை, ஒரு கோஆர்டினேட்டான ஒரு முறை தேவைப்படுதுங்கிறாங்க. குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சினா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிடாம இருக்கணும், அந்த ஸ்ப்ரெட்டை ஸ்டாப் பண்ணணும். அதுதான் குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை WHO கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, எபோலானா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எபோலா அப்படிங்கும்போது இது ஒரு வைரல் ஃபீவர். 1976ல ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சாங்க. எந்த இடத்துலனா எபோலோ ரிவர் கிட்ட. எபோலோ ரிவர் கிட்ட வந்ததுனால அதை இது எபோலோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா, விலங்குகள்ட்ட இருந்து மனிதர்கள் தான் ஃபர்ஸ்ட் வருது. இதோட நேச்சுரல் ஹோஸ்ட் பேட், அதாவது வவ்வால்.
மனிதர்கள் விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வந்து இந்த வியாதி வந்து பரவுது. இது பீப்புள் டு பீப்புள் வந்து இது இன்னும் ஃபாஸ்டா வந்து பரவுது. காரணம் என்ன அப்படின்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, பிளட், யூரின், சலவை, இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் பக்கத்துல நின்று இந்த மூணுல ஏதாச்சும் ஒண்ணு பட்டா கூட ஈஸியா வந்து அவருக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆயிரும். வைத்தியம் பார்க்க போன டாக்டர்ஸ், அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க இல்லைங்களா. சோ அந்த அளவுக்கு அதோட எஃபெக்டிவ் வந்து இருக்கு. சோ இதுதான் வந்து ஈஸியா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இதை வந்து ஜூனோட்டிக் வைரஸ்னு சொல்லலாம். ஏன்னா விலங்குகள்ட்ட இருந்து மனிதர்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹை ஃபீவரா இருக்கும், ப்ளீடிங் ஏற்படும், அதாவது ரத்த கசிவு ஏற்படும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமே வந்து டேமேஜ் ஆயிடும், அவ்வளவுதான் எல்லாம் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து அதோட சிம்டம்ஸா இருக்கு. நம்ம முன்னாடி குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சின்னு சொல்லலாம் பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா மொத்தமா வந்து 4 டைம் வந்து பண்ணிருக்காங்க. இது நாள் வரைக்கும் 4 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னா 2009 ஏப்ரல்ல வந்து H1N1 பேண்டமிக்காக வந்து 2009 ஏப்ரல்ல பண்ணிருக்காங்க. 2014 வந்து போலியோக்காக ஒரு குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அடுத்து வெஸ்ட் ஆப்பிரிக்கால எபோலா வந்ததுனால ஆகஸ்ட் 2014 வந்து பண்ணிருக்காங்க. அடுத்து அமெரிக்கால 2016 வந்து ஜிகா வைரஸ் வந்ததுனால 2016 வந்து குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இப்ப 5வது டைம் வந்து எபோலோவுக்காக வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாது. மேபி வந்து இது நாள் வரைக்கும் WHO வந்து எத்தனை டைம் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை அப்படின்னா இந்த டிசீஸுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இல்லை வைரஸ் பேரை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். தேர்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு. இதுதான் வந்து அதோட வேக்சினேஷன்ஸ். ஆர்விஎஸ்வி ஜெபோவா அப்படிங்கிறது தான் இது வந்து எபோலாவுக்கான வேக்சினேஷன்ஸ். இப்ப பிரசன்ட் சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்குன்னா இது ஈஸியா பரவுது இல்லைங்களா, அதனால ரிங் வேக்சினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒன்று பண்றாங்க. இந்த ரிங் வேக்சினேஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணதுனால 97.5% எஃபிகசி வந்து கொடுக்குது. என்ன ரிங் வேக்சினேஷன் ஸ்ட்ராட்டஜினா, ஒரு ரீஜனுக்கு வந்துருச்சுன்னா, அந்த எபோலா வைரஸ் வந்துருச்சுன்னா இமீடியட்டா அதுல யார் யாரெல்லாம் வந்து ப்ரோனபிள், அதாவது ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆயிருவாங்க, ஹைலி பாசிபிள் வந்து இருக்காங்கன்னா உடனடி அவங்களுக்கு போய் இந்த மருந்து கொடுத்துரும். டக்குனு வந்துச்சுன்னா உடனே போட்டுங்க பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ரிங் வேக்சினேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்றதுனால 97.5% வந்து எஃபிகசி இருக்கு. ஸோ வந்து உயிரிழப்புகள் வந்து குறையுது. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்படைகிறதே வந்து குறைஞ்சிருக்கு. 97.5% வந்து பாதிப்பு வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து ரிங் வேக்சினேஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து G7 கண்ட்ரிஸ் வந்து WHO ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்ப இந்த டைம்ல வந்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொல்லி இந்த ஆர்டிகலை டிஸ்கஸ் பண்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த எபோலா வைரஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக 100 மில்லியன் தேவை. பட் வந்து ஒன்லி அதுலயே பாதி தான் இருக்கு, லெஸ் தென் ஹாஃப், அரைக்கும் குறைவா தான் இருக்கு, 50 மில்லியனுக்கும் குறைவா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த குளோபல் எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணதுனால இன்னும் வந்து பணம் வரும், ஸோ வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபோலான்னா என்ன, அது எப்படி வருது, அடுத்து இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன, அதோட வேக்சினேஷன் வந்து மறந்துடக்கூடாது. தேர்ட் ஆர்டிகல், OIC crucius record on Xinjiang province. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல். ஜிங்ஜியாங் ப்ராவின்ஸ் வந்து சைனால இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து OIC அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன்ஸ். இந்த ரெண்டை பத்தி ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இதுல வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் தேவையான பிலிம்ஸுக்கு அப்படிங்கும்போது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன்ஸ். இந்த இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் பத்தி முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப லாஜிக்கலா கேட்டிருந்தாங்க. அடுத்து மெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த OICயோட ஒரு ஆம்பிவலன்ட் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வச்சு கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளா நோட் பண்ணா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் இந்த OIC வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1969 ஆரம்பிச்சாங்க. 57 மெம்பர்ஸ் வந்து இதுல இருக்காங்க. இது வந்து செகண்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து UN வந்து இருந்தாங்க. இப்ப செகண்ட் வந்து இந்த OIC தான் இருக்காங்க. பிகாஸ் வந்து 57 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இது எதுக்காக ஆரம்பிச்சாங்க, இதோட எய்ம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம் வேர்ல்டோட கலெக்டிவ் வாய்ஸை வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணணும். ரெண்டாவது இஸ்லாமிய மக்களுடைய நலனை வந்து பாதுகாக்கணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு நோக்கமா வந்து இருந்துச்சு. அது அப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்டர்நேஷனல் பீஸை வந்து உலக அமைதியை வந்து உலக இணக்கத்தையும் வந்து இது வந்து ப்ரொமோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கலெக்டிவ் வாய்ஸா இருக்கணும், முஸ்லீம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதுகாக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து யூஎன்லயும் யூரோப்பியன் யூனியன்லயும் வந்து பெர்மனன்ட் டெலிகேஷன்ஸ் வந்து இந்த OIC வந்து வச்சிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ்லயும் யூரோப்பியன் யூனியன்லயும் பெர்மனன்டான ஒரு டெலிகேஷன் வச்சிருக்காங்க. இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு செக்ரட்டரியேட் இருக்கு. அந்த செக்ரட்டரியேட் வந்து சவுதி அரேபியால வந்து இருக்கு. இது வந்து OIC வந்து நம்ம பார்த்திருக்கோம்.
ஆர்டிகல் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுது? ஒரிஜினலா இதை பெயரை பார்க்கும் போதே இஸ்லாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கும் போது இஸ்லாம் மக்களை வந்து பாதுகாக்கிறாங்க, அதுக்காக எல்லாருமே ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. அப்போ உலக லெவல்ல இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இமீடியட்டா வந்து இவங்க குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. அதே மாதிரிதான் இந்தியா விஷயத்திலயும் வந்து இவங்க வந்து தலையிட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து முஸ்லீம் மக்களை வந்து நடத்துற விதம் வந்து சரியில்லைன்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் இவங்களுடைய கூட்டம் நடக்கும்போது அதை பத்தின ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுக்கும்போது இந்தியன் கவர்மெண்ட் ஜம்மு காஷ்மீர்ல பண்றது சரியில்லைன்னு சொல்லி ஒரு டிக்ளரேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் வந்து அபுதாபி டிக்ளரேஷன் அந்த மாதிரி போகல. காரணம் வந்து நரேந்திர மோடி ஜி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரிஸ்டோட எல்லாம் பேசி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய சுஷ்மா சுவராஜும் அந்த இதை போய் ஹானர் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கை போய் அபுதாபி டிக்ளரேஷன் அப்போ அந்த மீட்டிங் போய் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. 43வது மீட்டிங் ஐ திங்க் ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மீட்டிங்ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் சார்பா வந்து சுஷ்மா சுவராஜ் வந்து போய் கலந்துக்கிட்டாங்க. இந்தியா வந்து இந்த ஓஐசியில் ஆக்சுவலா வந்து ஒரு மெம்பரா இருந்திருக்கணும். பட் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் உள்ள வந்துச்சுன்னா நாங்க வெளியே போயிருவோம்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. அவங்களே இப்படி சொல்லும் போது அதுக்குள்ள இந்தியா வந்து உள்ள சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை வந்து ஓஐசி வந்து எடுத்துக்கிச்சு. இந்தியன் கவர்மெண்ட்டை பத்தி இது இப்ப மட்டும்தான் கிரிட்டிசைஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுல என்ன ஒரு கூத்துனா இந்த ஓஐசி வந்து இந்தியால மட்டும்தான் இப்படி இருக்கு. சைனால வந்து சைனா கவர்மெண்ட்டும் வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டும் வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து சொல்றாரு. பட் வந்து அது இத்தனை நாள் நடந்துட்டு இருந்துச்சு. பாகிஸ்தான் ஒரு வேலை பார்த்தாங்க. அதனால வந்து இப்ப வந்து ஓஐசிக்குள்ள ஒரு சலசலப்பு. இதுதான் வந்து ஆர்டிகல். இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்தியாவுக்கு வேற மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. சைனா வந்து வேற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. சைனா கிட்ட வேற மாதிரி நடக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. இத்தனை நாள் மாறின நிலை மாறி இப்ப வந்து பாகிஸ்தான் வந்து சைனா கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஓஐசி வந்து என்னடா இப்படி சொல்லிருச்சு பாகிஸ்தான், இத்தனை நாள் நாமளே கண்டுக்காம இருந்தோம், பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். 2018ல வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் கமிட்டி ஆன் எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் கமிட்டி வந்து அட்டானமஸ் ரீஜன் சைனீஸ் ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய அட்டானமஸ் ரீஜனுக்கு போயிருக்காங்க. அந்த கேம்பை பார்த்துட்டு இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அட்டானமஸ் ரீஜன் தானா, இல்ல வந்து ஜெயில அடைச்சு வைக்கிறதுக்குன்னு மக்களை வந்து இங்க கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுக்காகவே ஜெயில வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்களா? இது வந்து இன்டர்னமெண்ட் கேம்ப் மாதிரி இருக்கு. இது வந்து மக்கள் வாழ்ற இடமா தெரியல. இது வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கு, டிடென்ஷன் சென்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கமிட்டி ஆன் எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதை நினைச்சு சைனீஸ் கவர்மெண்ட் வந்து வருத்தப்பட்டுட்டே இருந்துச்சு. ஆனா அபுதாபி டிக்ளரேஷன் அப்போ இத பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் கூட வந்து அந்த மீட்டிங் வந்து கொடுக்கவே இல்லை. இந்த ஓஐசி வந்து கொடுக்கவே இல்லை. இதை நினைச்சு சைனா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து பெருசு கிடையாது. ஆனா யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொன்னாங்க, இஸ்லாமிய மக்களை வந்து சைனீஸ் வந்து சரியில்லாம நடத்துது அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் சொல்றாங்க. ஆனா இன்னொரு இஸ்லாமிய அமைப்பு அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இஸ்லாமிய மக்கள் தான் இருக்காங்க. 57 மெம்பர்ஸும் வந்து 57 கண்ட்ரி இருக்கு. அந்த 57 கண்ட்ரியுமே வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ், இஸ்லாம் கண்ட்ரிஸ். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் வந்து சைனாவை பத்தி எந்தவித ரெஃபரன்ஸுமே கொடுக்கல. அப்படிங்கும்போது அந்த மக்களை வந்து இஸ்லாமிய மக்களை வந்து சைனீஸ் கவர்மெண்ட் நல்லா தான் நடத்துது அப்படிங்கிற ஒரு பொருள் படுதுன்னு சொல்லிட்டு சைனீஸ் கவர்மெண்ட் வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லணும்? இந்தியா வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட், ஒரு சாவரன் கண்ட்ரி. நாம வந்து அங்க எலெக்ஷன் வச்சு மக்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் அவங்களுக்கு தனி பிளாக் வச்சுட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு பண்ணியும் ஓஐசி வந்து இந்தியா வந்து தப்புன்னு சொல்லி சொல்லுது. இந்தியன் கவர்மெண்ட் உள்ள வரக்கூடாத வேலைக்கு, பாகிஸ்தான் பாக்குற வேலைக்கு ஓஐசி வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இந்த சைனீஸ் கவர்மெண்ட் பண்றதை மட்டும் ஏன் வந்து இந்த ஓஐசி வந்து கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்கிறாரு. அதுக்கு ஒரு 5 ரீசன் வந்து இவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைனா வந்து மேஜர் பவர். ரெண்டாவது யூஎன்ல வந்து பெர்மனன்ட் மெம்பரா இருக்காங்க. மூணாவது வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கான லார்ஜ் மார்க்கெட் வந்து இருக்கு. அதை வந்து சைனீஸ் கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், இங்க இருக்கிறத வந்து சோல்வ் பண்ணணும். நாலாவது வந்து ஆர்ம்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து சைனா வந்து ஒரு நல்ல சோர்ஸா இருக்கு. அவங்களுக்கு தேவையான ஆர்ம்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து சைனீஸ் மூலியமா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 4 விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற கண்ட்ரிஸும் வந்து சைனாவுக்கு போய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். குறிப்பா 5வது ரொம்ப 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 முக்கியமானது என்னன்னா, சைனீஸ் கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸை பத்தி எதுவும் பேசுறது கிடையாது. சிஸ்டம் வந்து டெமோக்ராட்டிக் இல்ல, நீ கம்யூனிஸ்ட் அது இது எது வேணாலும் நீ வச்சுக்க, டெமோக்ராட்டிக்கா இருக்கணும்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. ஆனா சைனா வந்து அதை பத்தி ஒரு வார்த்தை கூட வந்து திறக்க மாட்டாங்க. சோ சைனா வந்து இந்த மாதிரி தள்ளி நிக்கிறதுக்குனால சைனீஸ் கவர்மெண்ட்டை வந்து இந்த ஓஐசி வந்து பாதுகாக்குது. அவங்களுக்கு தேவையானதை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி சேஃப்கார்ட் ஜோன்ல வந்து வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து இஸ்லாமிய மக்களை வந்து ஒழுங்காத்தான் நடத்துறாங்க அப்படின்ட்டு இந்த ஓஐசி வந்து சொல்லுது. இப்ப ரீசெண்டா என்னென்ன ஆயிடுச்சுன்னா, பாகிஸ்தான் மினிஸ்டர் வந்து ஒரு வார்த்தை விட்டார். என்னன்னா,
சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மீது திணித்திருந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் தூக்கிடுங்க, அந்த மக்களை கொஞ்சம் வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இது ஓஐசி கேட்ட அதிர்ச்சி ஆச்சு. என்னடா பொசுக்குன்னு பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி சொல்லிடுச்சு, நாமளே இத்தனை நாள் சைலண்டா இருக்கமே அப்படின்ட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அது ஜமாத்தி இஸ்லாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க அந்த ஆர்கனைசேஷனோட சீஃப் வந்து சைனீஸ் அம்பாசிடரை நேர்ல பார்த்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து உங்க ஏரியா மக்களை வந்து நீங்க பாத்துங்க, அந்த அவங்களுடைய கன்சர்ன்ஸை வந்து கொஞ்சம் நீங்க என்ன ஏதுன்னு கவனிங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. இதுதான். ஸோ இதுதான் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் இப்படி பண்ணதுனால அந்த ஓஐசியில வந்து ஒரு சின்ன சலசலப்பு வந்துருச்சு அப்படின்னு வந்து இதுல இருந்து சொல்றாங்க. அடுத்து இது வந்து இதுக்கு அடுத்து ஜெனரல் நியூஸ் போயிடலாம். கவர்மெண்ட் ஹேஸ் இக்னோர்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேனபிஸ், கிளைம்ஸ் ப்ளீ இன் சுப்ரீம் ஹைகோர்ட். அதாவது ஹைகோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டிஷன்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இதுதான் வந்து கேனபிஸ், இதை வந்து 1985ல வந்து இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. பட் இந்த பேன் வந்து செல்லாது. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நிறைய யூசேஜ் இருக்கு, மெடிசினல் பர்பசஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் யூசஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பேனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேனபிஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு 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 மனு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்ல. ஃபர்ஸ்ட் அதனுடைய பயன்பாடுகள்லாம் என்னென்ன, இது மொத்தம் 2 பயன்பாடு இருக்கு. ஒன்று இண்டஸ்ட்ரியல் இருக்கு, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மெடிசினல் யூசஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெம்ப் அப்படின்னாலும் கேனபிஸ்னாலும் ஒண்ணுதான். இதோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஃபைபர் போர்ட்ஸுக்கும் ஃபர்னிச்சருக்கும் யூஸ் பண்றாங்க. அடுத்த ஃபேப்ரிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் இந்த இதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெம்போட சீடு, ஆயில் கேக் இது எல்லாமே வந்து ஃபுட்ஸ் அண்ட் பீவரேஜஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹெம்போட பார்ட் வந்து ஹர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அனிமல் பெட்டிங்கு, மெட்டீரியல் இன்புட்ஸ், பேப்பர் மேக்கிங், ஆயில் அப்சார்பன்ஸ், எத்தனால் இது எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கு வந்து இந்த ஹெம்போட ஹெர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ். மெடிசினல் யூஸ் அப்படிங்கும்போது இது வந்து கேன்சர் குரோத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ரெண்டாவது வந்து கேன்சர் செல், பாடிக்குள்ள இருக்கக்கூடிய கேன்சர் செல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகாம வந்து இது தடுக்குது. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நியூரோபேத்திக் பெயினை வந்து இது வந்து எஃபெக்டிவா ரெடியூஸ் பண்ணுது. மூணாவது வந்து கிரானிக் பெயினை வந்து இது வந்து எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஹெச்ஐவி எய்ட்ஸ் இன்ஃபெக்ஷனால ஆப்படைட் பசியின்மை வந்து ஏற்படும். அந்த பசியின்மையை போக்குறதுக்கான ஒரு மெடிசனாவும் வந்து இது இருக்கு. நல்லா பசி எடுத்து சாப்பிட, நல்ல ஆரோக்கியமா இருந்தா மட்டும், ஒரு நல்ல உணவு உட்கொண்டா மட்டும்தான் வியாதி இருந்தா கூட அது வந்து குணமடையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த இந்த கேனபிஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஆப்படைட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலேஷன் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து பசி எடுக்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய மெடிசனல் பர்பஸ், இண்டஸ்ட்ரியல் யூசஸ் இந்த அளவுக்கு இருக்கு. அதை வெறும் ட்ரக், அது வெறும் போதை பொருள்னு சொல்லி, போதைப் பொருள் மட்டும் சொல்லி அதை நீங்க பேன் பண்ணது தப்பு. அந்த இதை வந்து மறுபடியும் வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல வந்து ஒரு டீம் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் நியூஸ். பாகிஸ்தான் எஸ்பவுட் காலிஸ்தானி அஜெண்டா இந்தியா. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு டாசியர் வந்து கொடுத்திருக்காங்க. டாசியர் அப்படின்னா அபிஷியல் டாக்குமெண்ட், எவிடன்ஸ் எல்லாமே இருக்கிறது. என்ன என்ன பிரச்சனைனா, பாகிஸ்தானுக்கு இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர், கோபால் சிங் சௌலா மாதிரியான ஒரு சில ஆட்கள் வந்து பாகிஸ்தானுக்குள்ள போகும்போது இந்திய மக்களை வந்து அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. உங்க மக்கள் வந்து முஸ்லிம்ஸ் வந்து சரியா நடத்துறது இல்ல, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை போட்டு அவங்க துன்புறுத்துறாங்க. அதே மாதிரிதான் சீக்கிய மக்களுக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உடனடியா வந்து பாகிஸ்தான், நீங்க உடனே காஷ்மீரை வந்து விடுதலை செய்ய வைங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சவுலாங்கிறவரு வந்து மக்களை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க எங்க மக்கள் வந்து உங்க ஊருக்கு வராங்க அப்படின்னா சாமி கும்பிட்றதுக்காக வராங்க, வந்த இடத்துல இந்த மாதிரி பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாசியர் வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சவுலாவுக்கும் ஹபீஸ் சையத், அதாவது லஷ்கர் இ தொய்பாவோட தலைவருக்கும் நட்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எவிடன்ஸை காட்டியிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னா, பிந்திரல் வாலேவோட போஸ்டரை போட்டு அவருடைய ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. யாரு? இந்த கோபால் சிங் சௌலா. இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, பாகிஸ்தானு மறுபடியும் காலிஸ்தானி அஜெண்டா வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அங்க போகக்கூடிய மக்களுக்கு, இங்க இருந்து பாகிஸ்தான் போகக்கூடிய மக்கள்கிட்ட வந்து காலிஸ்தானி அஜெண்டா வந்து ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்கன்னு இந்த நியூஸ்ல நம்ம பாக்குறோம். தேர்ட் ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னா, சிஎம் பேனல் mulls move to tie and state form reforms to funds. இந்த ஆர்டிகல் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 5 ஸ்டேட் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானா, குஜராத், அருணாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இந்த 5 கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு டீம் மாதிரி ஒரு பேனல் மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாருமே நேர்ல சந்திக்கல, ஒரு சில பேர் வந்து லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட இன்புட்ஸை வந்து ரைட்டிங்கா அனுப்பியிருக்காரு. ஸோ பார்த்துருக்கலாம். இந்த இந்த 6 விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அக்ரிகல்ச்சர் டாபிக் கீழே வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஃபுட் செக்டர்ல வந்து எசென்ஷியல் கமாடிட்டி டாக்ஸை வந்து கேன்சல் பண்ணிடணும், ஸ்கிராப் பண்ணிடணும். அக்ரிகல்ச்சர் சப்சிடியும் வந்து அகைன் வந்து ரிவ்யூ பண்ணணும். மார்க்கெட் மொனோபோலிஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும்.
இந்த அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாலாவது வந்து மெனிப்புலேட்டிவ் மோனோபோலி, லோக்கல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மெனிப்புலேட்டிவ் மோனோபோலிஸ், அதாவது வந்து சரக்கை வந்து பதுக்கி வச்சுட்டு ஹைப் கிரியேட் பண்றது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஃபேர் ப்ரைஸை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஈனாம் அப்படிங்கிறது நம்ம மண்டி இருக்கும் பாத்தீங்களா, போய் விற்கிறது. அதே மாதிரி ஆன்லைன்ல ஒரு மண்டி கொண்டு வந்துட்டாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஈனாம்னு சொல்லுவாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த அப்டகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த பேனல் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. 5 சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து. ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் லெட்டர் எழுதி கொடுத்திருக்காரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா வந்து கலந்துகிட்டாரு. இதுதான். ஸோ நீங்க அக்ரிகல்ச்சர் டாபிக் கீழே வந்து இந்த இதை எழுதிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்தர் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து ஒரு போர்டு கீழே வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. simultaneous and time bomb reforms across the states to bring effective transformation country. அதாவது சைமல்டேனியஸா இருக்கணும், கரெக்டா நேரத்துக்குள்ள ஒரு அக்ரிகல்ச்சர்ல ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது எஃபெக்டிவ் கண்ட்ரியை வந்து எஃபெக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேட் கொண்டு பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 1991 அப்புறம் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு. அப்போ வந்து நம்ம எக்கனாமிக் ரிஃபார்ம் கொண்டு வந்தோம். அந்த ரிஃபார்ம்ல அக்ரிகல்ச்சர் பத்தி பெருசா எதுவுமே வந்து டிஸ்கஸ் பண்ணல. இது வந்து தப்பு, மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்கிறாங்க. மூணாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கும் காமர் மினிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு பெட்டர் கோஆர்டினேஷன்ஸ் வந்து நாம வந்து ஏற்படுத்தணுங்கிறாங்க. பிகாஸ் அவங்க 2 பேரும் இருந்தாதான் எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்க முடியும் வந்து சொல்றாங்க. அடுத்து 4th ஆர்டிகல். இது வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, இந்தியா மஸ்ட் பேக் தாலிபான் டாக்ஸ் சீஸ் ஜெர்மன் என்வாய். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேர்கஸ் பாட்செல் அப்படிங்கிற பாட்செல் வந்து ஜெர்மனோட என்வாயா இருக்காரு. இவர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. தாலிபான் வந்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உலக நாடுகள் வந்து அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான் இவங்க எல்லாருமே வந்து அந்த தாலிபானுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. தாலிபானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சப்போர்ட்டா இல்ல, பட் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையை வந்து இந்தியா வந்து விரும்பல. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஏன் போய் தாலிபானிஸ்ட் வந்து பேசுறீங்க, ஆப்கான் கவர்மெண்ட் எல்லாம் நீங்க பேசணும். ஏன்னா அந்த கவர்மெண்ட் தான் வந்து கிளர்ச்சியாளர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க அப்ப ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டை தான் பேசணும். அதை வந்து நீங்க தாலிபான்ட்ட வந்து பேசுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்கு. அந்த நிலைப்பாடு வேண்டாம். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து என்ன வேணாலும் நடக்கும். ஒருவேளை தாலிபானே வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பாதிக்கப்பட்டுரும். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அப்ப தாலிபான்ல இருக்கக்கூடிய மற்ற தீவிரவாதிகள் வந்து இந்தியாவுக்குள்ள வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். அதனால வந்து நீங்க தாலிபானை வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, உங்களுடைய ஸ்டிகான்ல வந்து ரொம்ப மெயின்டெனா இருக்காதீங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படிங்கிறாங்க. பட் வந்து இவர்கிட்ட வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, ஆப்கான் லெட் கவர்மெண்ட், ஆப்கான் ஓன் கவர்மெண்ட், ஆப்கான் கண்ட்ரோல்டு ப்ராசஸ், இதுலதான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கலந்துக்கும். எல்லாமே ஆப்கான் கவர்மெண்டா இருக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நாங்க. அப்போ வந்து நாங்க பேச்சுவார்த்தை யார்ட்ட நடத்தணும்னா கிளர்ச்சியாளர்கள்ட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திட்ட தான் நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து செபி அப்போசஸ் சென்ட்ரல் ப்ரொபோசல் டு டிரான்ஸ்ஃபர் சர்ப்ளஸ் மணி டு சிஎஃப்ஐ. இந்த ஆர்டிகல் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, இந்த நியூஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போறாங்கன்னா, செபி அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் மணியை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மாத்துற மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறாங்க. அதாவது சிஎஃப்ஐ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து செபியோட சர்ப்ளஸ் மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஒரு அமௌண்ட் கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காக அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, காரணம் வந்து பிசிக்கல் டெபிசிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும்னா 3.4% இருக்கு, இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். 3.4%க்கு மேல நம்மளோட ஜிடிபில 3.4%க்கு மேல நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாது. அதுதான் பிசிக்கல் டெபிசிட்டோட டார்கெட். இந்த 3.4% நம்ம டார்கெட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதிகமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தா மட்டும்தான், நம்ம அதிகமா செலவு பண்ணாம இருந்தாதான் கடன் வாங்காம இருப்போம். பட் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா. அப்படி ஏதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம மக்கள் வந்து இன்னும் மேம்பட முடியும். நம்ம பிசிக்கல் டார்கெட்டை வந்து நம்ம பிசிக்கல் டார்கெட் வந்து நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படின்னா செலவு பண்ணாம இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம், செலவு பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து பண்ண வேணாம். மக்களுக்கு மேல வரி போட முடியுமா, மக்கள் கிட்ட வரி போட முடியாது. இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, மக்கள்கிட்ட வரி போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி மக்கள் கிட்டயே பணம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து நம்ம நிறைய ஆர்டிகல் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நிறைய ஆர்டிகல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தருணத்துல நம்ம டாக்ஸ் போட்டோம்னா மக்கள் வந்து டென்ஷன் ஆயிருவாங்க. என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கும் பணம் வேணும், மக்களும் கஷ்டப்படக்கூடாது, என்ன பண்ணலாம்னு யோசிக்குது கவர்மெண்ட். அதனால இந்த மாதிரியான அட்டானமஸ் பாடி செபி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் பாடி கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் மணியை வந்து
கவர்மெண்ட் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இதுக்கான தேவையான முயற்சிகளை தான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்காங்க. ஆர்பிஐ அப்படிங்கும்போது பிமல் ஜனால் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்துருச்சு. அந்த கமிட்டி வந்து ஆர்பிஐயோட பணம் வந்து எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இப்ப இதே மாதிரி செபிக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா அவங்களுடைய 25% ஆஃப் ஃபண்ட் இது எல்லாமே வந்து சேர்த்து வச்சு ஜென்ரல் ஃபண்ட் அவங்களோட 25% ஃபண்ட் எல்லாமே வந்து இந்த ரிசர்வ் ஃபண்டுக்குள்ள டோட்டலா அவங்கள்ட்ட என்னென்ன பணம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரிசர்வ் ஃபண்டுக்குள்ள போட்டு வச்சிடணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட் இது. இந்த அமெண்ட்மெண்ட் செகண்ட் அமெண்ட்மெண்ட் என்னன்னா, ஃபர்தர் த சைஸ் ஆஃப் சச் ரிசர்வ் ஃபண்ட் cannot exceed தி டோட்டல் ஆஃப் annual expenditure ஆஃப் ப்ரொசீடிங் டு ஃபினான்ஷியல் இயர். அதாவது இந்த செபியோட ரிசர்வ் ஃபண்ட் வந்து எந்த அளவு எதை தாண்டி இருக்கு, எந்த லிமிட்டை தாண்டி இருக்க கூடாதுன்னா ப்ரொசீடிங் டு ஃபினான்ஷியல் இயர், அதாவது இப்போ 2019 அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2000 இப்போ வந்து 2019 அடுத்து இப்போ 2020 இதுதான் ஃபினான்ஷியல் இயர் ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் 2019-20 வந்து ஓடிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கும்போது 2017-18 2018-19 இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இந்த 2 வருஷத்தப்ப வந்து செபிக்கு இருக்குள்ள ஒரு செலவு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 25 ரூபா சேர்த்து 50 ரூபா. இந்த 25 ரூபாயை வந்து தாண்டிடக்கூடாது. இந்த 50 ரூபா ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இதையும் வந்து தாண்டாம இருக்கணும். இவங்க கிட்ட எவ்வளவு ரிசர்வ் ஃபண்ட் வச்சிருக்கிறாங்கன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சா எவ்வளவு பணம் இருக்குமோ அந்த பணத்தை மட்டும் தான் வச்சிருக்கணும். இதை தாண்டி எச்சா வந்து பணம் வந்து வச்சிருக்க கூடாது. இதுதான் தேர்ட் அமெண்ட்மெண்ட். செகண்ட் அமெண்ட்மெண்ட். தேர்ட் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பணத்தை இந்த ரிசர்வ் ஃபண்ட் எல்லாத்தையுமே வந்து சிஎஃப்ஐ அதாவது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் பில் 2019 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. இதை கேட்ட ஒரு சில பேர் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. செபி எதுக்காக கவர்மெண்ட்டுக்காக பணத்தை ரைஸ் பண்ணி கொடுக்கணும், செபிக்கு அந்த மாதிரி எந்த வித மேண்டேட்டுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து செபி கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை ரிசர்வ் ஃபண்ட் எடுத்து சிஎஃப்ஐக்கு வந்து அனுப்புறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த செபி வந்து சிஎஃப்ஐக்கு ஏதாச்சும் பணம் அனுப்புதா அப்படி பார்த்தா ஆமா அனுப்புது. ரெண்டு வகையில வந்து அனுப்புது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு, இது வந்து செகண்ட் ஒன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, செபி ஏதாச்சும் ஒரு பெனால்ட்டி வந்து லெவி பண்ணாங்கன்னா அந்த பெனால்ட்டி பண்ற பணம் வந்து சிஎஃப்ஐக்கு வந்து போயிடும். மூணாவது வந்து எப்போ வரும் அப்படின்னா, செட்டில்மெண்ட் அமௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, இந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டும் சிஎஃப்ஐக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி ரெண்டு வகையில வந்து சிஎஃப்ஐக்கு வந்து செபிட்ட இருந்து பண்ணும்போது மேபி வந்து பிரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்கு. இப்ப மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிசர்வ் ஃபண்டே வந்து டோட்டலா இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபண்டையே இங்க வந்து சிஎஃப்ஐக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. செபிக்கு எப்படி பணம் கிடைக்குது, இந்த சர்ப்ளஸ் மணி எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னா via charges. The funds get a money via charges that the SEBI levies on market participants in the form of registration and processing fees. அதாவது செபிக்குள்ள அந்த மார்க்கெட்குள்ள வரணும், பிரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வருவாங்க இல்லைங்களா. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதை ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து செபி வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு மூலியமா வந்து செபிக்கு வந்து பணம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பணத்தை தான் வந்து இப்ப என்ன பண்ண சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இந்த ரிசர்வ் ஃபண்டை வந்து சர்ப்ளஸ் ஃபண்டை வந்து நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிடுங்க. காரணம் பிசிக்கல் டெபிசிட்டை வந்து டார்கெட் பண்ணணும். இப்ப கவர்மெண்ட் வந்து பணமே வாங்கணும், பணம் வந்து இப்ப வாங்கணும்னு அவசியம் இல்லையா. இந்த பணம் எல்லாம் ஒரு 3000 கோடி 4000 கோடி 5000 கோடி போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் கொஞ்சமாச்சும் பணம் கிடைக்கும் இல்லையா. இதே மாதிரி மற்ற இடங்கள்ட்ட இருந்து பண்ணிக்கலாம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட் நினைச்சா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நியூஸ். ஸோ மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் வந்து இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்து இந்த நியூஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அந்த லிங்க்குள்ள வந்தீங்கன்னா டெலிகிராம் சேனலுக்குள்ள வந்துடலாம். ஸோ அதுல உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நீங்க கேளுங்க, அங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.